இப்போ நம்ம 3.5 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின்லாம் புக்கை பார்த்தே போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது இந்த சிம்பிளெல்லாம் கவனிக்கக்கூடாது, கழிக்கன்னு ஒரு வார்த்தை கொடுக்க நீங்கள் சிம்பிள் புதுசாக போடணும். ஓகேவா? எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணோம். இங்கே மைனஸ் வந்து ஈக்குவேஷன்லேயே இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். பண்ணாக்கா 5x², இதனாகும் 5 இங்கே ஒன்று தான் இருக்கணும், 1 5 5 வந்துடும். இங்கே y² y³ x² அப்படியே x² போட்டுக்கலாம். ஒய்யோடைய வேல்யூ பவரை ஆட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவரை ஆட் பண்ணணுன்றது ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 2 + 3 5. அப்புறம் இங்கே 2 5 10 மைனஸ் இருக்குவே -10. இது x இல்லாதனால x⁴ அப்படி இருக்கும். இது வந்து y⁴³ வருது. இங்கே y 1 இருக்குது, இங்கே 2 சேரும்போது 3 மாறுது. இதுக்கு 5 5 50 x² y² போட்டாச்சு. இப்போது கழிக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இந்த சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டிருக்கோம். சம்மில் இருக்கிறதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா இங்கே நம்பர் இருக்குல்ல, அதனால் -2. இதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, x² y². அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுங்க. என்ன ஆகுது? நம்பர் இல்லாதனால 1 2 2. இங்கே x இல்லாதனால இந்த x² அப்படியே வருது. y பாருங்கள், இங்கே 2 இங்கே 3. 2 + 3 5. ஓகேவா? பவரை ஆட் பண்ணணும். அப்புறம் இது -14. இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது, x⁴. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாங்க ஒய்யும் y² பண்ணாங்க y³. அப்புறம் 5ஆல் பண்ணாங்க -10. இங்கே ஆல்ஃபாபெட் எதுவும் இங்கிலீஷ் லெட்டர் இல்லாதனால x² y² அப்படியே வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணோம். இது எல்லாத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக போட்டேன், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக போட்டேன், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக போட்டாச்சு. சிம்பிள் மாற்றியாச்சா? இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஒரே சிம்பிள் வந்து ஆட் பண்ணி அதே சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கேயும் x². ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். இந்த இடத்துல பவர் மாறி வந்தால் கூட்ட முடியாது. இந்த பவரும் சேமாக இருக்கு மட்டும்தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரே குறி, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் கூட்டிக்கிறோம். 5 + 2 7 x² y⁴. இது பாருங்கள், இது ஆப்போசிட் சிம்பிளில் இருக்குது. அப்போ கூட்ட முடியாது. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழிக்கவும். 14ல் 10 போச்சுன்னா 4. இதனுடைய என்ன குறியோ அதே தான் போட போகிறோம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இது பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் போட்டாச்சு. இப்போ ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணாக்கா ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ராக்ஷன்னா முதல்ல இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை, இந்த எல்லா சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறோம். பெருக்குக மல்டிப்ளிகேஷன், பெருக்குக மல்டிப்ளிகேஷன். பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். அடுத்தது இந்த ரெண்டாவது நம்பரை வச்சு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு 3x - 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம், +9. ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? 12. இந்த பவரை ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்க்கு மேலே 1 இருக்குது, இங்கே x², அப்போ x³ ஆகுது. அப்புறம் இங்கே எக்ஸே இல்லாதனால 4 2 8 x² அப்படியே போட்டுது. இது 27x, இது -18. ஓகேவா? இந்த மைனஸை கரெக்டாக போடுவோம் பெருக்கும்போது. அவ்வளோதான். ரூபாய் இந்த தொகைக்கு என்ன? இந்த தொகைக்கு, இந்த ஆண்டுக்கு, இதுதான் பிரின்சிபல். இது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆண்டிற்கு இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வீதம் தனி வட்டி காண்க. தனி வட்டிக்குடைய ஃபார்முலா உங்களுக்கு இப்போ தெரியலனாலும் பின்னாடி வரும், பார்த்துக்கோங்க. PNR/100. இப்போ Pனா இதான் கொடுத்துருக்காங்க, என்னன்னா தெரியும், ஆர்னா தெரியும். PNR/100னா PNR 1 போட்டு கீழே இருக்க 100 இங்கே போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா பாருங்கள்,
ஒரே ஸ்டெப்பில் மல்டிப்ளிஷ் பண்ணிக்கலாம். 5 4 சார் 4 5 20, 20 7 140, 140 நம்பர் எல்லாம் பெருகியாச்சா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சார், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அப்போ ஏ கியூப். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அதனால் ஏ கியூப் ஒன்றி வரும். இங்கே பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி. 1 1 1 1 2 2 2 4 அடிஷன் தான் பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷனில். இப்போ பாருங்கள் 20 டேபிள் அடித்தாக்க இது 520 சார் 100, இது 720 சார் 100. 20ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சாச்சு. அவ்வளோதான் என்னுடைய ஆன்சர். இப்போ பிஎன்ஆர் பை 100 வேலை முடிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பார்த்து தான் அல்ஜிப்ரா மாதிரி எதுவும் இருக்கும், ஆனால் இங்கே எதுவுமே பெரிய விஷயமே இல்லை. இப்போது ஒரு டைரி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைரியோடைய ரேட்டு இது, சம்ம நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு டைரியோடைய ரேட்டு 10 ரூபா, அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் இது. அப்போ எத்தனை குறிப்பேடுகள் வாங்க முடியும்னா எத்தனை டைரி வாங்க முடியுன்றது. எத்தனை அவை நம்ம டிவிஷன் பண்ணால் போதும். நல்லா பார்த்தோம், இது டிவிஷன்ற வார்த்தையே சொல்லலை. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ்ன்னு வரும்போதே நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். இந்த அமௌண்ட்லேருந்து இந்த ரேட்டை டிவிஷன் பண்ணால் போதும். அமௌண்ட்டு பை ரேட்டு, அமௌண்ட்டு ரேட்டு, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு ரேட்டால் டிவிஷன் பண்ணால் போதும். இது மொத்தமாக இருக்குது. இந்த டினாமினேட்டரு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது, தனித்தனியாக எடுத்து எழுதுகிறோம். இந்த ஸ்டெப்பில் எதுவுமே பண்ணல, தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ அடிங்க, ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10, அப்படின்னா ஆகும் 1/2. இங்கே ஏ ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும், இந்த பியும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, பியும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்கு? 1/2a. இது 10 10. அதுக்கப்புறம் ஏவும் கேன்சல் ஆகிடும், பிக்கு பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ 2b. இதில் 1 × 10, ஏபியும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4. தெரியுதா? இப்போ இத்தனை குறிப்பேடுகள் வாங்க முடியும். நம்பர் ஆஃப் டைரிஸ் இது என்னன்னு பார்த்துக்கோம். இது ரொம்ப ஈஸி. காரணிப்படுத்துக்க நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நல்லாவே தெரியணும். என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே லாஸ்ட் நம்பர் பதில் என்ன பண்ணுறோம்? ஏவும் சியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏன்றது இது, சின்றது இது. ஏ இன்ட்டு சி, 6 2 42. என்ன 42? -42. பெருக்குனாக்கா -42 வரணும். பி அடிஷன் பண்ணால் எவ்வளோ வரணும்? -19. இது அடிஷன் பண்ணால் வர்றது, இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர்றது. இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் நம்பரு. ஓகேவா? இப்போ நமக்கு பெருக்குனாக்கா என்ன வரணும்? பெருக்குனாக்கா 42 மைனஸ் வரணும், கூட்டினாக்கா 19 மைனஸ் வரணும். ஓகேவா? 19 மைனஸ் வருது. 21ல் 2 போச்சுன்னா 19. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனே பாருங்கள் எப்படி பிரித்து எழுதுறோன்ட்டு. கூட்டினா 19 எப்படி வரும்? 21ல் 2 போச்சுன்னா 19. 21 × 2 42. 21 × 2 42. இந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் இங்கே நம்ம போக முடியும். இது எதுவுமே பண்ண வேண்டாம், போட்டுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எப்பயுமே இதை மட்டும்தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 21y + 2y ஆட் பண்ணால் -19 வந்துருச்சா? இதை ஒன்றி பார்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம பொது காரணி எடுக்கிறோம். பொது காரணினா என்ன? இதுக்கும் என்ன பொதுவாக இருக்குது? இதுலேயும் 7 இருக்குது, இதுவும் 7 3 21 இருக்குது. இங்கேயும் y² இருக்குது, இங்கேயும் y இருக்குது. கம்மியான நம்பர் தான் எடுத்துக்கணும். y² எடுத்தீங்கன்னா அப்புறம் இங்கே y² இல்லை. அப்போது 7y வெளில எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 7y² இங்கே y ஒண்டி தான் குறையிறது தான் ப்ராக்கெட் உள்ளே போடுறோம். பெருக்கி பாருங்கள், 7y². அப்புறம் இங்கே 21 இருக்குது. எப்போ 21 வரும்? 7 3 21, 3 போட்டுக்கிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, பெருக்கி பாருங்கள், -21y. இதை அப்படியே விட்டு இதே நம்பரை தூக்கி இங்கே போடுங்க. யோசிக்காமல் இங்கே இருக்கிறத அப்படியே போட்டிங்களா?
அப்புறம் இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி பாருங்கள். இங்கே 2y இருக்குது. ஒய் ஏற்கனவே ப்ராக்கெட்டில் இருக்கவே நீங்கள் வெறும் 2 போட்டால் போதும். 2 × y 2y ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே -3 ஏற்கனவே இருக்கு, பெருக்கி பாருங்கள். 2 3 6 மைனஸ் இருக்கு, மைனஸ். இப்போ இது ஒரு ஃபேக்டர், y-3 ஒரு காரணி, 7y + 2 இதுவும் குறி மாற்றாமல் போடுங்க, இது ஒரு காரணி. இப்போ நம்ம காரணிப்படுத்திட்டோமா? இதுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது இந்த நம்பரை பிரித்து போட வேண்டியதுதான். அப்புறம் இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ணுறது தான். ஆனால் கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக தெரியும். இந்த 6th கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. என்ன எத்தனை கனெக்ஷன்றது இதையும் தான் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணாவே இது ஒரு ஆன்சர் வந்துடும். இன்னொரு ஆன்சர் தான் நமக்கு வேணும். மொத்த காரணி கண்டுபிடிக்கும் போது இது ஒரு காரணியாக இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிறது இன்னொரு காரணி தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? இதை நீங்கள் காரணிப்படுத்தினாவே இது புக்கில் கொடுத்துருக்கிறது இது 2 இணைப்புன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அது ஆன்சர். மொத்தம் நம்ம சிம்பிளாக ஃபேக்டரைஸ் பண்ணாவே போதும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் சொல்லி தரணும்னா சொல்லியிருந்தேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 24, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 24, அடிஷன் பண்ணால் 11. அப்போ என்ன வரும்? 8 3 24 பெருக்குனா 8 3 24 கூட்டினா 8 + 3 11. கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ இதனுடைய பொது காரணி பார்க்கும்போது இதுலேயும் 4 இருக்குது, இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 4 தூக்கி வெளில போட்டு இங்கேயும் x இருக்குது, இங்கே x² இருக்குது, எக்ஸை போட்டாச்சு. இப்போ பாருங்கள் x². இப்போ இது அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டு பெருக்கி பாருங்கள். 3ஆல் வந்துடுச்சா? இந்த காரணி அவங்களே கொடுத்துருவேன். நம்ம கண்டுபிடிச்ச காரணி இது மட்டும்தான். எல்லாமே இது காரணிப்பட்டு தான். அடுத்தது 7வது கணக்குன்னு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியானாவே என்னது? L × B தான். ஆனால் அதை ஃபேக்டரைஸ் பண்ணி காரணி கேட்குறாங்க. இதுதான் L × B. இது B தெரிஞ்சுன்னா இது L. இது Lன்னா இது B. 2 நம்பர் வந்துடுச்சா இல்லையா? இது வந்து மொத்த பரப்பளவு. இவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னொன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வெறுமே இது பண்ணால் போதும். ஃபேக்டரைஸ் பண்ணி அவங்க கொடுத்ததை விட்டுட்டு மீதி அவங்களுடைய ஆன்சராக எழுதுனா போதும். இதை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்களை காரணி கொடுத்து நல்லா தெரியும். இப்போ பெருக்குனா 8 வரணும், கூட்டினா 6 வரணும். 4 2 8, 4 + 2 6. ஓகேவா? இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் மிஸ்ஸிங் நம்பரு. ஓகேவா? இதுவும் இப்போ இந்த மாதிரி சம் பார்த்தோன்னே நம்ம போட வேண்டியதே இல்லை. திரும்ப இதை நம்ம ஏன்னா நிறைய காரணிப்படுத்துறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பெருக்குனா இந்த நம்பர் வரணும், கூட்டினா இந்த நம்பர் வரணும்னு தெரியும். ஆனால் இங்கே நம்பரே கொடுக்கல. இங்கே பாருங்கள், காரணியில் வந்து ஒரு 7 கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆன்சரில் 56 இருக்குது. 7ஆம் வாய்ப்பாட்டில் 56 எப்போ வரும்? 8 7 56. ஓகேவா? அப்போ 8 இங்கே போட்டாச்சு. கூட்டினா என்ன வரும்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள். 8 7 கூட்டினா 15. ஓகேவா? இப்போ மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப யோசிக்காதீங்க. இதுதான் பெருக்க வேண்டிய நம்பரை, இது ரெண்டுத்தையும் தான் பெருக்கணும். ஆனால் இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க, இந்த ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க. 7ஆம் வாய்ப்பாட்டில் எப்போ 56 வரும்? 8 7 56. அப்போ இங்கே என்ன வரும்? கூட்டினா 8 7 கூட்டினா 15. ஓகேவா? இதுவும் காரணிப்படுத்துறது தான். இது மாதிரி ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்ணுறோம்? a - b ஹோல் ஸ்கொயரில் a² - b². என்ன ஃபார்முலா? a + b × a - b. இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை போட போகிறோம். இது ஃபார்முலாக்கே வரல, ஏன்னா இங்கே ஸ்கொயரே இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? 4p² ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது பண்ணால் 4² பண்ணால் 16, p² பண்ணால் இங்கே தான் பெருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், எந்த நம்பருக்கு மேலே 1 வந்தாலும் அது மேலே ஸ்கொயர் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் a + b, இது உள்ளே இருக்கிறது a, இது b, அடுத்தது இது a - b. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கேயும் ஸ்கொயர் வந்துடுச்சு, ஆனால் இங்கே ஸ்கொயர் வரல. இது எப்படி எழுதலாம்? 2p² எழுதலாம். இங்கே 1² இருக்குது. இது எதுவும் பண்ணாதீங்க. இது ஒண்டி ஃபார்முலா அப்படி a + b × a - bக்குன்னு மாற்றிருக்கோம். புரியுதா?
இதெல்லாம் பாருங்கள், ரொம்பலாம் கஷ்டமான விஷயம் எதுவுமே இல்லை. அடுத்தது காரணிப்படுத்துக. இந்த காரணிப்படுத்துக ரொம்ப ஈஸி, நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகே, இது மாதிரி பெருசாக பார்த்தா எந்த நம்பருக்கும் இது கியூப் நம்பரே தெரியாது நமக்கு. என்ன எல்லாமே பார்த்தா குழப்பமாக. இதை ஒண்டி எல்லாத்துக்கும் பாருங்கள் 3 டேபிளில் வரும். இது 3 டேபிளில் வருது, இதுவும் 3 டேபிளில் வருது. இப்போ 3யை காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்க நம்பரில் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். இங்கே 3 வெளில வந்துட்டானா இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். 1 போட வேண்டியதில்லை. வந்துச்சா? இங்கே 45க்கு 35 15 45 சிம்பிள் மாறாமல் கரெக்டாக போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 225 எத்தனை 3 இருக்குது? 75 3. இந்த பவர்லாம் அப்படியே எழுதுங்க. 375க்கு சிம்பிள் கரெக்டாக போடுங்க. 3 125 தான் 375. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாய்ப்பாக தெரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். a³ - 3a² b + 3ab² - b³. இந்த ஃபார்முலாவுக்கு வருதான்னு பாருங்கள். இது a³ வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பிரித்து தான் எழுதியிருக்கோம். இந்த கடைசி நம்பரை நம்ம இப்பயே எடுத்துகிட்டு தான் நம்ம ஃபார்முலா கொண்டு வரும்போது தெரியும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் இதை ஒண்டி எடுத்து எழுதுகிறோம். என்ன அது 125 வர்க்க கனமூலம் 5y. ஓகேவா? ஏன்னா y³ இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 125 கனமூலம் 5 கியூப் ரூட்டு. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டா என்ன அது b³ தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் எங்கெங்கே b வருதோ a வருதோ அந்த ஆன்சரை போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே a உடைய வேல்யூ x, b உடைய வேல்யூ 5y. இதை நம்ம அப்ளை பண்ணால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். ஓகே, இங்கே 5³ போட்டோமா? இப்போ பாருங்கள், ஃபார்முலாவுக்கு போகிறோம். 3 வந்து காமனாக வெளில இருக்குது. a³ எக்ஸ்னா x³. ஓகேவா? a உடைய வேல்யூ x³ போட்டாச்சா? அப்புறம் -3 போட்டாச்சு. a²னா a உடைய வேல்யூ x² போட்டாச்சு. b உடைய வேல்யூ 5y. ஃபார்முலா அப்படி தான் எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை பெருக்கி பாருங்கள், 3 15 வந்துடுச்சா? இங்கே x² y இதனோட வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 3 ஏவை அப்படியே போட்டோம், b² 5y². ஓகேவா? இது b³ வந்து -5y³. இப்போ பாருங்கள், இதை வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். இதனோட வேல்யூ 25. ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். 25 × 3 75 x y². எல்லா வேல்யூவும் கரெக்டாக வந்ததுனால இதனால a - b3. a உடைய வேல்யூ x, b உடைய வேல்யூ -5y³. ஓகேவா? இப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர்.